ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. நம்மளோட இடியம்ஸ் கிளாஸ்ல இன்னைக்கு கிளாஸ் நம்பர் 2 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இடியம் வந்து ஈட் க்ரோ அப்படிங்கிறது. ஸோ இந்த ஈட் க்ரோக்கான மீனிங் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். டு அக்செப்ட் அ ஹுமிலியேட்டிங் டிஃபீட். ஹுமிலியேட்டிங்னா என்னன்னா அவமானகரமான. இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது வந்து ஒரு ரொம்ப அவமானப்பட்டு தோத்துருக்கோம். நம்ம தோத்ததுனால நமக்கு ஒரு அவமானம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த அவமானமான ஒரு தோல்வியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது. அல்லது டு அட்மிட் தட் யூ வேர் ராங். அப்ப நீங்க ஏதோ ஒரு செயல் செஞ்சீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து யாருக்கிட்டயோ சொல்றீங்க அப்படின்னா அது தப்பா போயிருச்சு, நம்ம சொன்ன விஷயம் தப்பு அப்படிங்கிறத நம்ம ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணிக்கிறது. இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈக்ரோ. இது நார்மலா எந்த பர்சனாலையும் பண்ண முடியாது. இது பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேரோட அந்த ஈகோ வந்து தடுக்கும். அது எப்படி நான் சொன்ன தப்புன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் கரெக்டா தான் சொன்னேன், அது வந்து இப்படி மாறினதுனால தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு வேற எதுலயா போயிட்டு பிளேம் போடுவோம். ஸோ அந்த மாதிரி பிளேம் போடாம நம்ம தோத்ததையோ நம்ம சொன்ன விஷயங்களையோ அல்லது நம்ம செய்த செயலையோ தவறாக இருந்ததுன்னா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க ஈட் க்ரோ. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதனாலதான் என்னன்னா இதுக்கு ஈட் க்ரோன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு இதை ஈட் க்ரோவோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஒய் இன் த பாஸ்ட் க்ரோஸ் வேர் கன்சிடர் டர்ட்டி பேர்ட். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட்ல வந்து க்ரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டர்ட்டியான பேர்டு, ஓகேங்களா, ரொம்ப அசுத்தமான ஒரு பறவையா கருதுவாங்க, மக்கள் எல்லாருமே கருதுனாங்க. அதனால அதை சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது எம்பாரஸ்மெண்டா இருக்கும். ஒரு மாதிரி இதை போய் சாப்பிட்றதான்னு சொல்லிட்டு அது ஒரு பண்ண முடியாத ஒரு செயலா வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை சாப்பிட வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்கள அவமானப்படுத்துற ஒரு செயலா இருக்கும். அப்போ இந்த இடத்துல அந்த க்ரோவை சாப்பிடுறோம் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து கனெக்ட் பண்றாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியுதா? ஓகேவா? சோ அப்போ க்ரோ அப்படிங்கிறது ஒரு டர்ட்டி பேர்டு. அதை நம்ம சாப்பிடுறதுக்கு எப்படி நம்ம ஒரு மாதிரி முகம் சுளிப்போமோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம நம்மளோட டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நம்ம செஞ்ச விஷயம் தப்புங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முகத்தை சுளிப்போம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, ஸ்டோரி பாருங்க. ராகுல் செட் அவர் டீம் வில் டெஃபினெட்லி வெல். ராகுல் என்ன சொல்றான், எங்க டீம் வந்து கரெக்ட் கண்டிப்பா வின் பண்ணிரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆனா என்ன ஆயிடுச்சு, தோத்து போயிடுறான். தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவன் யார்ட்டெல்லாம் பெருமையா பேசினாங்களோ அவன் எல்லாரும் என்ன பண்ணாங்க, கலாய்ப்பாங்க. இது நார்மலா நடக்கிற விஷயம் தான். உடனே என்ன பண்றான், ராகுல் ஹேட் டு ஈட் க்ரோ. அவன் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், அவன் சொன்னது தப்புங்கிறத அவன் அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சோ ஆமா நான் தப்பா சொல்லிட்டேன், நான் வின் பண்ணிரும்னு சொன்னா நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும், அவன் சொன்ன விஷயம் வந்து தப்பா போனதை அவன் அட்மிட் பண்ணிக்கிறான். ஓகேவா? சோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஹி பிரிடிக்டட் த ஸ்டாக் வுட் ரைஸ் பட் ஹி வாஸ் ராங் அண்ட் ஹேட் டு ஈட் க்ரோ. ஓகேங்களா? அவன் என்ன பண்ணா, இந்த ஸ்டாக் வந்து கண்டிப்பா மேல போகும், இதோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் எல்லார்கிட்டையும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசா எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டான். ஆனா என்ன ஆயிடுச்சு, அவன் சொன்ன மாதிரி மேல போல கீழே போயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், அவன் சொன்ன தப்புங்கிறத அவன் அட்மிட் பண்ணணும். சோ சோ இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க, ஹேட் டு ஈட் க்ரோன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, த கோச் செட் we could not win but after the victory he had to eat crow. கோச் என்ன சொல்றாரு, நீ கோச் வந்து அவங்களோட டீம்கிட்ட சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி விளையாண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால வின்னே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டாரு. அந்த டீம் என்ன பண்ணிருது, வின் பண்ணிட்டு வந்துருது. அப்ப அந்த கோச்சோட மூஞ்சி எப்படி இருக்கும், சரி நம்ம வந்து இங்களை தப்பா வந்து கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல கோச் சொன்னது தப்புங்கிறத அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அட்மிட் பண்ணிக்கிறாரு. டோன்ட் பி சோ கான்பிடென்ட், யூ மெனி ஹாவ் டு ஈட் க்ரோ ஒன் டே. ஸோ எல்லாருமே எல்லா விஷயத்திலுமே ரொம்ப ஓவர் கான்பிடென்டா இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்துல அந்த க்ரோவை ஈட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? சோ இந்த இடத்துல ஈட் க்ரோக்கான எக்ஸாக்ட் மீனிங் புரிஞ்சிருச்சா? இனி ஈட் க்ரோவை மறக்கவே கூடாது. ஓகேவா? சோ இந்த ஈட் க்ரோக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அதர் இடியம் எக்ஸ்பிரஷன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹம்பிள் பை, அப்புறம் அட்மிட் டிஃபீட், கோ டவுன் இன் டிஃபீட், டேக் த பிட்டர் பில், ஸ்வாலோ யுவர் வேர்ட்ஸ். ஸ்வாலோ யுவர் வேர்ட்ஸ்னா நம்ம வார்த்தைகள்ல சொல்றது. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் யாருக்கிட்டையாவது ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், அந்த விஷயம் தப்பு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கிறது, நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறதா என்னது, ஸ்வாலோ யுவர் வேர்ட்ஸ். கிளியரா புரிஞ்சுதா? ஸ்வாலோ யுவர் வேர்ட்ஸ்ங்கிறத நம்ம தெளிவா கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த ஈட் க்ரோக்கு சிமிலரான ஒரு அர்த்தம் கொடுக்கறது தான் என்னது, இந்த ஸ்வாலோ யுவர் வேர்ட்ஸ். இதுவும் முக்கியமான ஒரு சினோனிம் தான். புரியுதா? ஸ்வாலோ யுவர் வேர்ட்ஸும் முக்கியமான ஒரு சினோனிம் தான். அதாவது என்னது, நம்ம சொன்ன ஒரு விஷயம் தப்பா போயிடுச்சு அப்படிங்கறத நம்மளே என்ன பண்ணிக்கிறது, ஃபோர்ஸ் பண்ணி ஆமா நான் சொன்ன தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ வென் டு யூஸ் பாருங்க, வென் யூ வேர் ராங் இன் யுவர் ஒப்பீனியன், பிலீஃப், ப்ரெடிக்ஷன் அண்ட் நவ் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ட்ரூத் அண்ட் யுவர் டிஃபீட். ஸோ இந்த இடத்துல தெளிவா கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன சென்டென்ஸ், இதுல கூட ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஆர்கியூவிங் வித் ஹிஸ் டீச்சர் அண்ட் கெட்டிங் a low score in the test, ரோஹன் had to eat crow. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, ஆஃப்டர் ஆர்கியூவிங் வித் ஹிஸ் டீச்சர் அண்ட் அதாவது என்ன பண்ணா, நான் நல்ல மார்க் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு டீச்சரை போயிட்டு ஆர்கியூ பண்றது. இதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல மார்க் வாங்கி காட்டுறேங்கன்னு சொல்லிட்டு டீச்சரை போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு கடைசியில மார்க் வந்ததுக்கு அப்புறம் மார்க் என்னது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்புறம் ரோஹன் என்ன பண்ண, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சொன்ன தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஹேட் டு ஈட் க்ரோ, அந்த க்ரோவை ஈட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? சோ இந்த இடத்துல
நீங்க வந்து இந்த ஈட் க்ரோக்கு இந்த இமேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய சென்டென்ஸ் கொடுக்குறேன். இந்த எல்லா சென்டென்ஸையும் ரீட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு இடியமை சென்டென்ஸோட சேர்த்து வச்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஞாபகம் இருக்கும். அதனால தான் நம்ம நிறைய சென்டென்ஸை வந்து இங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம். புரிஞ்சுதா? ஸோ கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் இது போயிடலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் இடியம் வந்து என்னன்னா டு டிரா த லாங் பவ். டு டிரா த லாங் பவ் இதுக்கு நான் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். பழைய காலத்துல இட் கம்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம். ஏன்ஷியன்ட் டைம்ல இந்த நம்ம அந்த அது பேர் என்னது, இந்த ராமாயணத்துல எல்லாம் பார்த்திருப்போம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இளவரசி இருக்கிறாங்கன்னா அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நாட்டுல இருந்து இளவரசர்கள் வருவாங்க. அந்த இளவரசர்கள் எல்லாமே வந்து அவங்களோட அந்த பலம், அவங்களோட பவர் என்னங்கிறத காட்டுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வில்ல வளைக்கிற ஒரு போட்டி இருக்கும். வில்ல வளைக்கிற போட்டினா என்ன, அந்த வில்லு வந்து பாக்குறது ரொம்ப பெரிய வில்லா இருக்கும், ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்ல இருக்கும். அப்ப அதுல வந்து ஒரு அம்பை வச்சு இந்த மாதிரி இழுத்து அந்த வில்ல வளைக்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மவுஸ் பாயிண்டர் பாருங்க, இந்த இடத்துல ஒரு பர்சன் இருக்கிறாரா, அவர் என்ன பண்றாரு, வில்ல இழுக்கும் போது இந்த இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த பவு இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து என்ன ஆகும், அப்படியே வளையும். அப்ப இந்த வில்ல யார் வளைக்கிறாங்களோ அவங்க வந்து பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணிட்டு அந்த சுயமரம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல யார் வில்ல வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பழைய காலத்துல நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான நடைமுறை. அப்ப இந்த இடத்துல வில்ல வளைக்கிறது அப்படிங்கிறது என்னது, ஒரு பெருமையான ஒரு செயல். யார் வில்ல வளைக்கிறாங்களோ அவன் தான் பெரிய ஆளு. அப்ப அந்த இடத்துல இவன் தான் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும். ஓகே, சோ அதை எப்படி இங்க கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இங்க பாருங்க மீனிங் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். டு பிஹேவ் ப்ரௌட்லி அண்ட் அரகன்ட்லி டு ஷோ ஆஃப் ஒன்ஸ் பவர் ஆர் அச்சீவ்மெண்ட். அப்ப என்னன்னா, இப்போ நான் வில்ல வளைச்சிட்டேன், வில்ல வளைச்சு அந்த வில்ல வளைச்சு நான் தான் பவர்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா அந்த வளைச்சதோட மட்டும் இல்லாம நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ரௌடோட இருக்கிறது, ஒரு ஆணவத்தோட இருக்கிறது. அதுவும் ஆணவம் எப்படி, அரகண்டா, நான் தான் பெரிய ஆளு, நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு மாதிரி என்ன சொல்றது, என்னோட ஷோ ஆஃப், நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காட்டிக்கிறது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தான் என்னது, இந்த டு டிரா த லாங் போ. டு டிரா த லாங் போங்கிறது ஒரு நெகட்டிவான இடியம். ஓகேங்களா? ஒருத்தன் வந்து ரொம்ப பெருமை பேசிட்டே இருக்கான், அவன் வந்து அவனால அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியுது. ஓகேங்களா? ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணுமே பண்ணாம பெருமை பேசுறது வேற, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெருமை பேசுறது வேற. அப்ப இது வந்து என்னது, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெருமை பேசுறவங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அதுவுமே அவங்க மேல வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட தான் நமக்கு உருவாக்கும். ஓகேங்களா? அவன் வந்து ஓகே, எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணியிருக்கான், எஸ்எஸ்சி கிளியர் பண்ணியிருக்கான், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்கான், நல்லா படிக்கிறான், நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் தான். ஓகே, இருந்தாலும் அவன் என்ன இருக்கணும், அவனுக்கு பணிவுன்னு ஒண்ணு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் பணிவுன்னு ஒண்ணு இல்ல. நம்ம பண்ண விஷயங்கள், நான் வந்து பெரிய சாதனையாளன் தாங்கிறதுனால அந்த சாதனையை வச்சுட்டு நான் வந்து அரகண்டா பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ப்ரௌடா நான் பிஹேவ் பண்ண, மத்தவங்களை மதிக்கல, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னா அது எல்லார் மத்தியிலையும் எனக்கு ஒரு ரெஸ்பெக்டே பெற்று தராது. அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ல யாராவது பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்கள தான் என்ன சொல்லணும், டு டிரா த லாங் பவுன்னு சொல்றோம். ஓகே, பாருங்க, கிங் அர்ஜுன் ஒன் அ கிரேட் பேட்டில். ஓகே, வின் பண்ணிட்டாரு, வி ஆர் விக்டீரியஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஹம்பிள். வின் பண்ணிட்டா என்ன பண்ணும், ஓகே ஹம்பிளா இருக்கணும், ஓகே நம்ம வின் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹம்பிளா இருக்கிறவங்க தான் ஒரு நல்ல பர்சனா இருப்பாங்க. என்ன பண்றாரு அவரு, he began to draw the long bow. He started showing off his power to everyone. People displayed his pride and arrogance. ஓகேங்களா? நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு பெருசா அவரோட ப்ரௌடா மத்தவங்க கிட்ட பேசுறாரு, அவரோட ஷோ அப் பண்ணிக்கிறாரு. அதனால மக்கள் என்ன பண்றாங்க, இவர் ஒரு சரியில்லப்பா, ஒரு மாதிரி அவரை பத்தி அவரே பெருமையா பேசிக்கிறாரு, ரொம்ப ஒரு மாதிரி நடந்துருக்கு, மக்கள் எல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்களாம். புரியுதா உங்களுக்கு? சோ நான் சொன்ன ஸ்டோரி தான் இங்க இருக்கு. சோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஆஃப்டர் வின்னிங் த அவார்ட் he began to draw the long bow in front of everyone. அவார்டு வின் பண்ண பிறகு ஒரு மாதிரி அவங்க பேச்சிலே நமக்கு தெரியும்ல, அந்த பேச்சிலே என்ன கண்டுபிடிச்சலாம், ரொம்ப ஹம்பிளா பேசுறானா, எல்லாம் ஒரு மாதிரி திமிரா பேசுறானான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த திமிரா பேசும்போது டிரா த லாங் போ கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் குட் டு டிரா த லாங் போ, ஸ்டே ஹம்பிளா இருங்க, எப்பவுமே என்ன பண்ணுங்க, டிரா த லாங் போ பண்ணாதீங்க, அதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. த லீடர் டிரா த லாங் போ இன்ஸ்டெட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் ஹிஸ் டீம். அப்ப என்ன பண்றது, லீடர்னா கேப்டன், ஒரு டீம் இருக்கு, ஒரு டீம் வின் பண்ணிட்டாங்க, ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுக்கோங்க, கிரிக்கெட் டீம் வின் பண்ணி கப்பு வாங்கிட்டாங்க. அப்போ அந்த கேப்டன் என்ன பண்ணணும், டீம் அப்ரிஷியேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் தான், என்னாலதான் ஜெயிச்சது, நான் கேப்டன் பண்ணதுனால இந்த டீம் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தா அது என்னது, ட்ரா த லாங் போ. கிளியரா புரிஞ்சுதா? சோ சிமிலர் எக்ஸ்பிரஷன் பாருங்க, ஷோ ஆஃப் பண்றது, போஸ்ஃபுல்னா தற்பெருமை, பிராக் அதேதான், புட் ஆன் எஸ், ஆக்ட் பிக், லார்ட் இட் ஓவர் அதர்ஸ். லார்ட் இட் ஓவர் மத்த எல்லாரை விட நான் தான் பெரிய ஆளு, நான் தான் கிங், நான் தான் லார்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. கிளியரா புரிஞ்சுதா? சோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். he could have celebrated quietly but he chose to draw the long bow and make others feel small. ஓகேங்களா? அவன் வந்து வின் பண்ணிட்டான், என்ன பண்ணிருக்கணும், குவைட்டா செலிப்ரேட் பண்ணிருக்கணும். ஆனா அதை விட்டு என்ன பண்றான், ஒரு மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ணதுனால அவன் என்ன பண்ணுது, மத்தவங்க எல்லாரும் அவனை விட கீழே உள்ளவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி வரும். அப்படித்தானே? இப்போ ஒருத்தவங்க மேல போயிட்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு போயிடனா, நம்மளாம் அவனுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாத்துக்கணும். புரியுதுல உங்களுக்கு? சோ இதுல வந்து ஒரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க.
இங்க பாருங்க, when you draw the long bow you show your strength but remember real greatness is humility. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, நீங்க வந்து எப்போ டிரா த லாங் bow பண்றீங்களோ அப்போ உங்களோட ஸ்ட்ரென்த்தை மத்தவங்களுக்கு சொல்றீங்க, உங்களோட ஸ்ட்ரென்த்தை மத்தவங்களுக்கு காட்டுறீங்க. ஆனா ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், உண்மையான கிரேட்னஸ் அப்படிங்கிறது என்னது? ஹுமிலிட்டி. ஹுமிலிட்டினா என்னது? பணிவு. அப்போ இதுல ரெண்டு வார்த்தை பார்த்தோம் பாருங்க. ஹுமிலிட்டினா தமிழ்ல என்னது? பணிவோட இருக்கிறது. ஓகேங்களா? சோ எவ்வளவு பெரிய இடத்துல பணிவோட இருக்கணும். இந்த இடத்துல ஒண்ணு பார்த்தோம் பாருங்க, ஹுமிலியேட்னு சொல்லிட்டு. இதுக்கு அர்த்தம் என்ன சொன்னோம்? ஹுமிலியேட்னா என்னது? அவமானப்படுத்துறது. ஹுமிலியேட்னா என்னது? அவமானப்படுத்துறது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னா, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஹுமிலியேட், அது என்னது? ஹுமிலிட்டி. ஹுமிலிட்டினா பணிவு, ஹுமிலியேட்டிங்னா என்னது? அவமானப்படுத்துறது. கிளியரா? சோ அடுத்தது போயிடலாமா? ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில். ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் பாருங்க, இங்க வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு குக்கர் இருக்கு, குக்கரோட ஹேண்டில் இருக்கு. ஸோ ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்கு, எல்லா பாத்திரம் ஒரு குக்கரை எடுத்துப்போமே, குக்கருக்கு என்ன இருக்கு? ஹேண்டில் இருக்கு. அந்த ஹேண்டில் வந்து என்னன்னா ரொம்ப லூஸா இருக்கு. ஹேண்டில் வந்து ரொம்ப லூஸா இருக்கு, பார்த்து தான் அதை தூக்கிட்டு வரணும். அப்ப அதை பார்த்து பொறுமையா தூக்கிட்டு வரீங்க. தூக்கிட்டு வரும்போது என்ன ஆயிடுது? திடீர்னு படியில தடுக்கிருச்சு உங்களுக்கு. படியில கால் தடுக்கிட்டு, கால் தடுக்கணும்னா என்ன ஆகும்? ஹேண்டில் ஆல்ரெடி லூஸா தானே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ஹேண்டில் தனியா, அந்த பாத்திரம் தனியா கலண்டு ஓடிடும் இல்லையா? அதுதான் என்னது? ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான மீனிங் என்ன பாருங்க? டு சடன்லி பிகம் வெரி ஆங்கிரி அண்ட் லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் டெம்பர். புரியுதா? கண்டுபிடி முடியுதா? நீங்க வந்து காமா இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பாதிக்குது. அந்த விஷயத்த கேட்ட உடனே என்ன பண்றீங்க? டக்குன்னு கோவத்துல ஏதோ ஒண்ணு பண்ணிடுறீங்க. உங்களோட கண்ட்ரோலை இழந்துடுறீங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களோட கண்ட்ரோல் இழந்துடுறீங்க, பயங்கர கோவத்துல கத்திடுறீங்க. அப்ப இந்த சிச்சுவேஷன் வருதுன்னா என்னது? ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில். ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் என்னது? ஒரு பர்சன் பயங்கரமா சடனா என்ன பண்றது? கோவப்படுறது தான் ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில். கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஓகே. ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இமேஜோட சேர்த்து கொடுக்குறோம். இமேஜ் பார்க்கும்போது ஓகே, ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில், குக்கரோட ஹேண்டில் புரியுது அப்படின்னா நான் பயங்கரமா கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ரவி வாஸ் ஒர்க்கிங் பீஸ்ஃபுல்லி. ஹிஸ் ஃப்ரெண்ட் மேட் அ சில்லி மிஸ்டேக் அண்ட் பிளேம்ட் ரவி ஃபார் இட். ஓகேங்களா? அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான். அதுக்கு என்ன சொல்றான்? நான் பண்ணல, நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு ரவியை பிளேம் பண்றான். அவன் பண்ணிட்டு ரவியை பிளேம் பண்றான். இப்ப ரவி அது வரைக்கும் பீஸ்ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இது மாதிரி சொன்னவனா அவனுக்கு காண்டாயிடுச்சு. என்ன? நான் எதுவுமே பண்ணல, என்ன இது சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரவி என்ன பண்றான்? ஃப்ளூ ஆஃப் த ஹேண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளையோட அந்த பாஸ்ட் ஃபார்ம் தான் இது ஃப்ளூ. ஓகேங்களா? ஃப்ளூ ஆஃப் த ஹேண்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அப்ப ரவி தான் நம்ம உடனே கோவத்துல கத்துறான். ஓகேங்களா? அது எப்படி என்னை நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா கத்துறான். எவ்ரி ஒன் காட் ஸ்கேட் ஆஃப் இஸ் சடன் ஆங்கர். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? ஐயோ என்ன திடீர்னு இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. த மேனேஜர் ஃப்ளூ ஆஃப் த ஹேண்டில் வென் ஹி சா த மிஸ்டேக். ஓகேங்களா? அந்த மிஸ்டேக் பார்த்தோன்னா மேனேஜர் பயங்கர கோவத்துல கத்துறாரு. டோன்ட் ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் ஓவர் ஸ்மால் ப்ராப்ளம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமா கோவப்படாதீங்க. ஷி ஃப்ளோ ஆஃப் த ஹேண்டில் வென் ஹர் ஃபோன் வாஸ் ஆக்சிடென்ட்லி broken. கீழே போயிட்டு இருக்கா, போனு கீழே டக்குன்னு விழுந்து உடஞ்சிருச்சு. யாரா இருந்தாலும் கடுப்பாவும் கோவம் வரதான் செய்யும். என்னடா இப்படி ஆல்ரெடி நம்ம கையில பணம் இல்லாம இருக்கிறோம், இப்போ இந்த போன் வேற உடஞ்சி தேவையில்லாம செலவு வச்சிருன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுவோம் இல்லையா? அது மாதிரி தான். ஸோ சிமிலர் எக்ஸ்பிரஷன் பாருங்க. லூஸ் யுவர் டெம்பர், ப்ளோ யுவர் டாப், கோ பேலிஸ்டிக், சி ரெட், கெட் ஹாட் அண்டர் த காலர். கெட் ஹாட் அண்டர் த காலர். இது எல்லாமே பாருங்க. அப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, சார் ஒரு 10 இடியம்ஸ் கொண்டு வாங்க, ஒரு 15 இடியம்ஸ் கொண்டு வாங்க சொல்றோம். ஒரு இடியம் படிக்கும் போதே அதுக்குள்ள நிறைய இடியம்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம் பாருங்க. இந்த ஃப்ளை ஆஃப் த ஹேண்டிலுக்கு ஈக்குவலன்ட் மீனிங்கா இருக்கக்கூடிய இவ்வளவு இடியம்ஸ் இருக்கு. கோ பேலிஸ்டிக், சி ரெட், ப்ளோ யுவர் டாப், லூஸ் யுவர் டெம்பர், கோ ஹாட் அண்டர் த காலர். இது எல்லாமே இதுக்கு ஈக்குவலன்ட் தான். அப்ப இதையும் சேர்த்து நீங்க படிச்சு வச்சுக்கணும். தெளிவா புரியுதா? So when to use பாருங்க. When someone suddenly becomes extremely angry and says or does something in a rage. பயங்கரமா கோவப்பட்டு கோவத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான் fly off the handle. When the teacher cancel the picnic at the last moment, some student flow off the handle. ஓகேங்களா? அப்ப என்னது? பிக்னிக்லாம் போறோம்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஜாலியா இருப்போம், நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கோவம் வரும்? அதுதான் இது. கிளியரா புரிஞ்சதுல? ஓகே, இது நெக்ஸ்ட் இடியமா. அடுத்தது பாருங்க. மூவ் ஹெவன் அண்ட் எர்த். இது 4வது இடியம். மூவ் ஹெவன் அண்ட் எர்த். மூவ் ஹெவன் அண்ட் எர்த்னா, ஹெவன் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. சொர்க்கம் வானத்துல இருக்கு. எர்த் பூமி, நம்ம இருக்கிறது பூமி, அது இருக்கு. மூவ் ஹெவன், எர்த்துக்கும் ஹெவனுக்கும் மூவ் பண்றதுதான். இங்க இருந்து ஹெவனுக்கு போறது, ஹெவன்ல இருந்து எர்த்துக்கு வருது. இங்க இருந்து எர்த்துக்கு போறது, எர்த்துல இருந்து ஹெவனுக்கு வருது. மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும். அதுதான் மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு சொல்லு. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, டு மேக் எவ்ரி பாசிபிள் எஃபர்ட் டு அச்சீவ் சம்திங், டு ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகேங்களா? அதாவது ஒரு காரியம், ஒரு செயலை செய்யறதுக்கு நீங்க வந்து அந்த செயலை செய்து முடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அந்த எல்லா வழிகளையும் நீங்க என்ன பண்றீங்க? போயிட்டு முயற்சி செஞ்சு பாக்குறீங்க. டு மேக் எவ்ரி பாசிபிள் எஃபர்ட். ஓகேங்களா? என்னென்ன வழிகள்ல இதை நான் அடையலாம். இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கணும். இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி அதுல வேலை வாங்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ எல்லா வழிகளையும் நீங்க என்ன பண்றீங்க? அதாவது நல்ல வழிகள். புரியுதா?
குறுக்கு வழியை நான் சொல்லல, குறுக்கு வழியில நல்ல வழி. நல்ல வழினா என்ன பண்ணும், டெய்லி ஷெட்யூல் போட்டு படிக்கணும், நிறைய டெஸ்ட் போடணும், தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சும்மா ஊர் சுத்தக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, கரெக்டான ஒரு புக்கை செலக்ட் பண்ணணும், நல்ல ஒரு டீச்சர்ட்ட படிக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு டவுட்டான விஷயங்களை அப்பப்போ கிளியர் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து கரெக்டா நம்ம ப்ராப்பரா பண்ணாலே என்ன பண்ணிடலாம், நம்மளோட டார்கெட்டான அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியும். அப்போ நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம், அந்த கோலை அடைவதற்கு என்னென்ன நல்ல வழிகள் இருக்குதோ அந்த எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணி அந்த கோலை அடையிறோம் இல்லையா, அதுதான் என்னது, அதாவது நம்ம ட்ரை யுவர் பெஸ்ட், நம்மளோட பெஸ்ட் கொடுக்குறோம்ல, அதான் என்னது, மூவ் ஹெவன் அண்ட் எர்த். ஓகே, மூவ் ஹெவன் அண்ட் எர்த். இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிறது வந்து நம்மளால முடிந்த 100% உழைப்பை கொடுக்கக்கூடியதுதான். ஆனா அதோட ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனா அந்த செயலை செய்யறதுக்கு உன்னால என்ன முடியுமோ அதை நீ வந்து பண்ற, உன்னால நீ என்ன முடியுமோ அதை நீ பண்ற அப்படிங்கறத என்னது, மூவ் ஹெவன் அண்ட் எர்த். தெளிவா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ரியா wanted to get a government job. Okay, she studied day and night, gave mock test, asked doubt and never gave up. Okay, she gave her best in the exam and interview. Okay, finally she got selected. Her hard work paid off. அப்ப பாருங்க, ரியா என்ன பண்ணிருக்காங்க, இந்த அவங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள், நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ண, ரியா மூட் ஹெவன் அண்ட் எர்த் டு அச்சீவ் இருக்கு. அவளோட ட்ரீமை மூவ் பண்றது, சரி அச்சீவ் பண்றதுக்கு அவ ஹெவன் அண்ட் எர்த் மூவ் பண்ணிருக்கா அப்படின்னா அர்த்தம், அவ 100% அவளோட எஃபர்ட் போட்டிருக்கா, அவ எல்லாத்தையுமே சரியா பண்ணிருக்கா, எல்லா விதமான பாசிபிள் எஃபர்ட்ஸையும் அவ என்ன பண்ணிருக்கா, கரெக்டா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனிங் எடுத்துக்கணும். ஓகேவா, when you want to say that someone is making every possible effort, no matter how big, how difficult the task is. ஓகேங்களா, சோ அப்ப நீங்க பண்ணக்கூடிய, இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கணும், எஸ்எஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா படிக்கணும், இது பண்ண, அது எவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல, புரியுதா உங்களுக்கு, அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட பர்சன் தான் எனக்கு மூவ் ஹெவன் அண்ட் எர்த் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, சோ இதுக்கு சிமிலர் எக்ஸ்பிரஷன் பாருங்க, do everything possible, go to any extent, spare no effort, try with all your might, புட் இன் 100% எஃபர்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சிமிலர் தான். இதுல ஒரு சில இது வந்து டக்குன்னு வாசிக்கும் போதே உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்ச கோ டு எனி எக்ஸ்டென்ட் தெரிஞ்சிடும். அப்படின்னா எந்த எல்லைக்கும் போறது, டூ எவ்ரி திங் பாசிபிள்னா என்ன பாசிபிலிட்டி இருக்குதோ எல்லாத்தையுமே நம்ம செய்யறது. ஓகேங்களா, ஸோ ஸ்பேர் நோ எஃபர்ட்னா அர்த்தம், எந்த எஃபர்ட்டையும் விட்டு வைக்காம எல்லா எஃபர்ட்டையும் பண்ணி விட்டுறது. ஓகேவா, ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு சிலது தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஏதாவது வித்தியாசமா இருந்தா மட்டும் அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஹி மூவ்ட் ஹெவன் அண்ட் எர்த் டு சேவ் இஸ் கம்பெனி, அவனோட கம்பெனியை சேவ் பண்றதுக்காக அவன் எல்லா எஃபர்ட்டையும் போட்டுட்டு இருக்கான். பேரண்ட்ஸ் வில் மூவ் ஹெவன் அண்ட் எர்த் ஃபார் தேர் சில்ட்ரன். அம்மா, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளுக்காக என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா அவங்களோட 100% எஃபர்ட்டை கொடுப்பாங்க. த டீம் மூவ்ட் ஹெவன் அண்ட் எர்த் டு வின் த மேட்ச், அந்த மேட்ச் வின் பண்றதுக்காக டீம் என்ன பண்றாங்க, எல்லா பாசிபிள் எஃபர்ட்ஸையும் போட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். டு கிளியர் த யூபிஎஸ்சி எக்ஸாம் யூ ஹேவ் டு மூவ் ஹெவன் அண்ட் எர்த். கரெக்ட் தான், யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா சும்மா படிச்சாலும் கிளியர் பண்ண முடியாது, கண்டிப்பா நம்மளோட 100% உழைப்பை கொடுத்துதான் ஆக வேண்டும். தெளிவா புரிஞ்சதுல, அப்ப மூவ் ஹெவன் அண்ட் எர்த்ல இனிமே டவுட் வரக்கூடாது. ஓகேவா, அடுத்து பாருங்க, ஒன் ஒன்ஸ் லாரல்ஸ். ஒன்ஸ் லாரல்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த இருக்குல்ல தலையில வைப்பாங்களே இந்த கிரீடம், தலையில கிரீடம் இந்த இருக்குல்ல, இதுதான் லாரல்ஸ். இந்த ரீத் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீத். இப்போ வந்து பழைய காலத்துல எல்லாம் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கும், இது என்ன பண்ணுவாங்க, தலையில கொண்டு வைப்பாங்க கிரீடமே, வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இந்த ஒன்ஸ் லாரல்ஸ் என்ன, டு அச்சீவ் சக்சஸ் த்ரூ ஒன்ஸ் ஓன் ஹார்ட் ஒர்க் அண்ட் எபிலிட்டி. இதுல முக்கியமான வார்த்தை இதுதான். சரியா, டு ஒன்ஸ் லாரல்ஸ் எப்ப யூஸ் பண்ணுனா, ஒருவன் வெற்றி அடைகிறான். எப்படி வெற்றி அடைகிறான், அவனுடைய சொந்த முயற்சியில, வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நேர் வழியில் அவனுடைய சொந்த முயற்சியில் அந்த வெற்றியை அவன் பெற்றான் அப்படின்னா என்னது, அவன் வந்து அவனோட லாரல்ஸை வின் பண்ணிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஐ ஒன் மை லாரல்ஸ், ஹி ஒன் இஸ் லாரல்ஸ். இந்த இடத்துல ஒன்ஸ்னு வருதுன்னா யார் பேசுறாங்களோ அவங்கள ஐன்னு போட்டோன்னா ஐ ஒன் மை லாரல்ஸ், ஹி ஒன் ஹிஸ் லாரல்ஸ், ஷி ஒன் ஹெர் லாரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடும். யூ ஒன் யுவர் லாரல்ஸ். ஓகேங்களா, சோ இந்த இடத்துல புரிஞ்சதுல, லாரல் அப்படிங்கிறது என்னது, விக்டரியை குறிக்குது. அதுவும் என்னது, என்ன மாதிரி விக்டரி, தன்னுடைய சொந்த முயற்சியில் கிடைத்த வெற்றி. புரியுதா உங்களுக்கு, பாருங்க, when someone achieves success or recognition because of their own effort, talent, hard work, not by shortcut, luck, others help. மற்றவங்களுடைய துணை இல்லாமல், எந்த குறுக்கு வழியிலையும் போகாம, லக் இல்லாம, நம்மளோட முழுமையா நம்மளோட உழைப்பினால மட்டும் கிடைத்த வெற்றி அப்படிங்கறத நம்ம குறிக்கிறதுக்கு தான் என்னது, ஒன்ஸ் லாரல்ஸை யூஸ் பண்றோம். தெளிவா புரிஞ்சா, சோ அர்ஜுன் பாருங்க, வாஸ் நாட் த ஸ்மார்டஸ்ட் இன் த கிளாஸ், அவன் கிளாஸ்ல ஸ்மார்டஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. ஹி ஒர்க் ஹார்ட் எவ்ரி டே, ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் நெவர் கிவ். ஓகேங்களா, டெய்லி ஒர்க் பண்ணா, ஃபோக்கஸ்டா இருந்தான், ஒரு நாளும் அவன் வந்து கிவ் அப் பண்ணாம உழைச்சான். அடுத்து என்ன பண்றான், இந்த இடத்துல ஹி டாப் த எக்ஸாம் வித் ஃபிளையிங் கலர்ஸ். வித் ஃபிளையிங் கலர்ஸ்னா இது என்னது, வின் பண்றது தான் குறிக்குது. புரியுதா உங்களுக்கு, ஃபிளையிங் கலர்ஸ்ங்கிறது ஒரு இடியம்ஸ் தான். ஓகேவா, ஃபிளையிங் கலர்ஸ்ங்கிற இடியம்ஸை நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஓகேங்களா, சோ
ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 டாஸ்க்கை வந்து சக்சஸா முடிக்கிறது. ஒரு டாக்ஸஸை வந்து ஒரு ஒரு டாஸ்க்கை வந்து சக்சஸா முடிக்கிறது, அது என்னது டாப்ல ஃபினிஷ் பண்றது. ஹி டாப் த எக்ஸாம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ்னா என்னது எல்லாருக்கும் முதன்மையா அதை ஃபர்ஸ்ட்ல வர்றது. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்ல வர்றது அதை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதா என்னது ஃப்ளையிங் கலர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, அர்ஜுன் ஒன் இஸ் லாரல்ஸ் பை இஸ் ஓன் ஹார்ட் ஒர்க். அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? அர்ஜுன் வந்து ஒன் இஸ் லாரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். அவனோட ஹார்ட் ஒர்க்குனால அவன் என்ன பண்ணிருக்கான்? வின் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேவா? த அத்லேட் ஒன் இஸ் லாரல்ஸ் பை பிரேக்கிங் த ரெக்கார்ட். ஓகே, இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து ஒன் இஸ் அந்த அத்லேட் வந்து அவங்களோட லாரல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, ஷி ஒன் ஹர் லாரல்ஸ் இன் த கார்பரேட் வேர்ல்ட் தோ த்ரூ டெடிகேஷன் அண்ட் ஹானஸ்டி. டெடிகேஷன் அண்ட் ஹானஸ்டி மூலமா அவ என்ன பண்ணிருக்கா? அந்த கார்பரேட் வேர்ல்டுல அவளோட வெற்றியை பதிவு செஞ்சிருக்கா. ஓகே, ஹி டிடன்ட் கெட் த ஜாப் பிகாஸ் ஆஃப் லக், ஹி ஒன் இஸ் லாரல்ஸ் த்ரூ ஹார்ட் ஒர்க். அவனுக்கு இந்த வேலை, அந்த வேலை வந்து லக்குனால கிடைக்கல, அவனோட ஹார்ட் ஒர்க்னால கிடைச்சது. ஸோ ஹி ஒன் இஸ் லாரல்ஸ் த்ரூ ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி போடுறோம். பாருங்க, ஏர்ன் ஒன் சக்சஸ், மேக் ஒன்ஸ் மார்க், காவனிஷே. இது பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இந்த காவனிஷே இருக்கு இல்லையா, அது இதே மாதிரி சிமிலர் மீனிங் தான். ஒன் லாரல்ஸ் தான் இது காவனிஷே. வித்தியாசமா இருக்குல்ல, இதான் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைஸ் ஆன் ஓன்ஸ் மெரிட், ஸ்டாண்ட் ஆன் ஒன்ஸ் ஓன் மெரிட். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுமே நமக்கு ஒன் லாரல்ஸ்க்கு என்ன மீனிங் இருக்கோ அதே மீனிங் தான் கொடுக்குது. தெளிவா புரிஞ்சதுல? சோ இன்னைக்கான 5 இடியம் கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சோ நான் ரொம்ப ஸ்லோவா நடத்துற மாதிரி தோணுதுன்னா 1.5x வச்சு பாருங்க, இல்லைன்னா 2x வச்சு பாருங்க. சரியா? சோ ஒரு 5 இடியம்க்கு இவ்வளவு டைம் எடுக்கணுமானா, ஆனா அவ்வளவுதான். இந்த 5 பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு அது மறக்கவே கூடாது. அப்படி படிக்கணும். சும்மா நான் படிச்சேன், 1 மணி நேரத்துல 100 படிச்சேன், 150 படிச்சேன், 2 நாள் கழிச்சு கேட்டா எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, அது படிப்பு கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க வந்து ஒரு விஷயத்த ஆழ்ந்து புரிந்து படிக்கும் போது அது காலத்துக்கும் மறக்காம இருக்கணும். அதுதான் என்னது, நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸ்டடி வேற, லேர்னிங் வேற. ஸோ லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க, படிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஓகேங்களா? கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? லேர்னிங்கும் ஸ்டடிங்கும் டிஃபரன்ஸ். ஸ்டடிங்கிறது என்னது? சும்மா படிக்கிறது. ஓகே, நியூஸ் பேப்பரை நம்ம சும்மா ரீட் பண்ணி இது பண்றோம் இல்லையா, அதுதான் ஸ்டடி. ஓகேவா? லேர்ன் அப்படிங்கிறது வந்து அது உள்ளார்ந்து அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்குறேன், இவ்வளவு சென்டென்ஸ் கொடுக்கும்போது இந்த சென்டென்ஸ்குள்ளெல்லாம் அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு அது எப்படி யூஸ் பண்றோம், எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. இப்போ நம்ம 10 இது பார்த்துருக்கோம். நேத்து நம்ம படிச்சதை சும்மா உங்க கிட்ட கேட்டா நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஜஸ்ட் அந்த நம்ம பார்த்த விஷுவல்ஸ் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? சோ நீங்க வந்து நார்மலா சும்மா லைனா உட்காந்து மனப்பாடம் பண்றதை விட இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். சோ அதனால இந்த எஃபர்ட்டை வந்து நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். இதுல வந்து நான் இதே மாதிரி நான் நிறைய கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் போயிடும். ஒரு நாளைக்கு 5 படிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 படிச்சாலும் அந்த 5 ஒரு 10 நாள்ல 100 படிக்கிறேன், ஒரு 10 நாள்ல 50 படிப்போமா, அந்த 50 காலத்துக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அந்த விஷயத்த மட்டும் தான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர மற்றபடி ஃபாஸ்டா போறேன், இது பண்ண போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் உள்ளார்ந்து படி. எப்பவுமே நான் சொல்றேன், நீங்க வொக்காபுலரி படிச்சாலும் சரி, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் படிச்சாலும் சரி, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் படிச்சாலும் சரி, அதை வார்த்தைகளோட சேர்த்து அதை உபயோகிச்சு படிக்கணும். எப்போ நீங்க அதை அப்ளை பண்ணி படிக்கிறீங்களோ அப்பதான் அது உங்க மைண்ட்ல நிற்கும். சும்மா இதுக்கு மீனிங் இது, இதுக்கு மீனிங் இதுன்னு படிச்சீங்கன்னா அதுக்கு எந்த பலனும் கிடையாது. கண்டிப்பா ஒரு வாரத்துல நீங்க என்ன படிச்சீங்கன்னு திரும்ப எடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப எல்லாமே அது புதுசா தான் இருக்கும். சோ சென்டென்ஸ்ல உள்ள வச்சு அப்ளிகேஷன் இல்லாம படிக்கிறது என்னைக்குமே லாங் டேர்ம்ல நிக்காது. இதுதான் நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம். ஓகேவா? சோ இன்னைக்கு பார்த்த கிளாஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? சோ ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி இன்னொரு முக்கியமான 5 இடியம்ஸோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.